சடப்பொருட்களின் பௌதீக இயல்பிற்கேற்ற பிரயோகங்கள். ரைட், அடுத்தது நாங்கள் பார்க்குறது, நாங்கள் ஆல்ரெடி பார்த்தோம் சடப்பொருட்கள் திண்மம் பௌதிக நிலையை பார்த்தோம்னு சொன்னால் திண்மம் திரவம் வாயு என்ற அமைப்பில் காணப்படும் என்று பார்த்தோம். அந்த திண்மம் திரவம் வாயு என்கிற கட்டமைப்பில் அவங்கள கன அளவு வடிவங்கள் என்பதை நாங்கள் பார்த்தோம். ரைட், இப்போ நாங்கள் பார்க்கோம் அந்த சடப்பொருட்களில் பௌதிக இயல்புக்கேற்ப அதை எவ்வாறு நாங்கள் பிரயோகிக்கணும் எங்களோட அன்றாட வாழ்க்கையிலங்கிறத பார்ப்போம். ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட இயல்புகளும் நடத்தை கோலங்களும் இருப்பதனால் சடப்பொருட்களின் திண்ம திரவ வாயு நிலைகள் வெவ்வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுகின்றன. ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் சடப்பொருள் திண்ம திரவ வாயு நிலையில் காணப்படுகிறது. அது ஏன்டால் அவங்களோட இயல்புகள் நடத்தைகள் ஒன்றுக்கொன்று வேறுபடுது. திண்மத்தை எடுத்தோம்னா அதோட இயல்பு அவரோட நடத்தை வேறுபடும். திரவத்தை எடுத்தோம்னு சொன்னால் அவரோட நடத்தை இயல்புகள் வேறுபடும். அதே மாதிரி வாயுக்கள் எடுத்தமாக இருந்தால் அவங்களோட இயல்பு நடத்தைகள் வேறுபட்டதாக காணப்படும். உதாரணமாக நீர் எடுத்த மாதிரி நீர் திண்ம நிலை நாங்கள் ஐஸ் கட்டி பனிக்கட்டி என்று சொல்லுவோம். அதோட இயல்புகள் நடத்தைகள் வேறையாக இருக்கும். அதே நேரம் திரவ நிலையில் இருக்கிற பார்த்தோம்னா நீர் என்று சொல்லுவோம். அதோட இயல்புகளும் நடத்தைகளும் வேறுதாக காணப்படும். வாயு நிலையில பார்த்தோம்னா நீராவி என்று சொல்லுவோம். அந்த நீராவிட இயல்புகளும் நடத்தைகளும் வெவ்வேறாக காணப்படும். ஸோ இவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேவைகளுக்கு பயன்படுத்தப்படுது. ரைட், மோட்டார் வாகனத்தின் பல்வேறு பகுதிகள் பற்றி கற்பதன் மூலம் இதனை பற்றி சிறந்த விளக்கத்தை பெறலாம். ஸோ இப்போ சொல்லாங்க ஒரு கார் ஒன்று எடுத்து நீங்கள் காரில் ஒவ்வொரு பகுதிகளையும் பற்றி படிக்கக்குள்ள உங்களுக்கு இந்த சடப்பொருட்களில் திண்ம திரவ வாயு நிலையில் இருக்கிற சடப்பொருட்கள் எவ்வாறு பயன்படுத்தப்பட்டிருக்குங்கிறத பற்றி பார்க்கலாம். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணாடி, அது ஒரு திண்மம். உருக்கு ஒரு திண்மம். அடுத்தது வலி, கார் டயருக்குள்ளே இருக்கிற வலியை பார்த்தீங்கன்னா அது ஒரு வாயு நிலையில் காணப்படுது. பெட்ரோல் ஒரு திரவ நிலையில் காணப்படுது. பிளாஸ்டிக் எடுத்தோம்னா அது ஒரு திண்ம நிலையில் காணப்படும் பொருட்கள். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கார் எடுத்தோம்னா அதில் 3 சடப்பொருளில் 3 வடிவங்களும் பயன்படுத்தப்படுது. வாயு நிலையில் டயருக்குள்ளே இருக்குது. பெட்ரோல் பெட்ரோல் டேங்கில் திரவ நிலையில் காணப்படுகிறது. திண்ம நிலையில் கண்ணாடி உருக்கு பிளாஸ்டிக் இந்த திண்ம நிலையில் பாருங்கள் காரை பார்த்தீங்கன்னா 3 விஷயங்கள் காணப்படுது. கண்ணாடி அதோட இயல்புகள் வித்தியாசப்படும் உருக்கிலிருந்து வித்தியாசப்படும் பிளாஸ்டிக்கள். ரைட், திண்மங்கள் எடுத்தாலும் அதுக்குள்ளேயும் அவங்களோட இயல்புகள் வேறுபடுது. ரைட், இப்போ மோட்டார் வாகனத்தின் பகுதியில் பயன்படுத்தப்பட்டுள்ள திரவியங்களும் அதற்கான காரணத்தையும் சொல்கிறாங்க. முதலாவது பார்த்தோம்னா மோட்டார் வாகனத்தில் உடல் பகுதியை பார்த்தோம்னா அதில் கண்ணாடி இருக்குது, உருக்கு இருக்குது, பிளாஸ்டிக் போன்ற திண்ம சடப்பொருளால் ஆக்கப்பட்டு. அதுக்கு என்ன காரணம்டா அதுக்கு ஒரு திட்டமான வடிவம் இருத்தலும் வன்மையாக இருக்கிறது. ரைட், இப்போ ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று ஆனாலும் குயிக்கான உடையக்கூடாது. ரைட், ஸோ அதனால தான் வன்மையானதாக இருக்கணும். அதே நேரம் அதுக்கு ஒரு அழகான ஒரு கட்டமைப்பு ஒன்று வேணும். அதனால தான் நாங்கள் கண்ணாடியும் உருக்கு பிளாஸ்டிக் போன்றவற்றை பயன்படுத்தி அதோட உடலை அமைச்சிருக்கிறோம். அடுத்தது டயரின் உற்பத்தியை பார்த்தோம்னா அங்கே பயன்படுத்தப்படுற திரவியம் வலி. ரைட், அதுக்கு காரணம் என்ன, அதிர்வுகளுக்கும் உதைப்புகளுக்கும் ஏற்ப வடிவத்தை மாற்றத்தக்க ஆற்றல். ஸோ ஆல்ரெடி பார்த்தோம் நாங்கள் வலி தான் எடுத்துக்கொள்கிற பாத்திரத்திற வடிவத்தை தான் கொண்டிருக்கும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஓடக்கொலை வாகனம் ஒன்று ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரக்கொலை. ரைட், ஓடக்கொலை என்ன செய்யணும்னு சொன்னால் அதிர்வுகள் வரும். ரைட், உதைப்புகள் வரும். இதெல்லாம் என்ன செய்யும்னு சொன்னால் திண்மமாக இருந்தால் அது அதோட கட்டமைப்பு மாற்ற முடியாத ஒரு நிலையிலே இருக்கும். ரைட், ஆனால் வலியை எடுத்த மாதிரி இருந்தால் அது வடிவத்தை மாற்றத்தால் அதுக்கு அதிர்வுக்கு ஏற்ற மாதிரியும் உதைப்புக்கு ஏற்ற மாதிரியும் ஒரு வடிவத்தை மாற்றி அந்த பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் வாகனத்தை. ரைட், எரிபொருள் தாங்கிய பார்த்தோம்னா அங்கே திரவிய எரிபொருள் இருக்க போது அது தாங்கியிலிருந்து இன்ஜினுக்கு பாயும் இயல்பை கொண்டிருக்கு. ரைட், இது பெட்ரோலில் இயல்பாக இருக்குது. அடுத்தது தடுப்பு தொகுதி என்று சொல்லலாம். அதில் தடுப்பு எண்ணெய்
நாங்கள் யூஸ் பண்ணோம். அது என்னென்று சொல்ல அடங்கியிருக்கும் குழாயின் வடிவத்தை பெறுதல் அல்லது குறைந்த அமுக்கத்தை உள்ளாதல். ஸோ இது ரெண்டும் தான் இதில் தடுப்பு எண்ணெய் பயன்படுத்துறதுக்கு காரணம். ரைட். சடப்பொருட்களின் திண்ம, திரவ, வாயு நிலைகள் பயன்படுத்தப்படும் பல்வேறு சந்தர்ப்பங்களையும் அவ்வாறு பயன்படுத்தப்படுவதற்கான காரணங்களையும் பற்றி மேலும் அறிந்து கொள்வதற்கு பின்வரும் அட்டவணையை பரிசோதியுங்கள் சொல்றாங்க. ரைட். இப்போ சொல்றாங்க பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பத்தையும் பயன்படுத்தப்படும் சடப்பொருள் இயல்பையும் பற்றி கேட்குறாங்க. ஒன்று நகரங்களில் நீர் விநியோக தொகுதிகளில் உயர்ந்த இடத்தில் நீர் தொட்டியை அமைத்தலும் குழாய்களின் மூலம் நீர் விநியோகித்தலும். ரைட். இப்போ நகரங்களில் பார்த்தீங்களா இருந்தால் நீர் விநியோக தொகுதிகளில் உயர்ந்த இடத்துல தான் நீர் தொட்டியை அமைச்சிருப்பாங்க. அந்த நீர் தொட்டியிலிருந்து தான் குழாய்கள் மூலம் நீர் விநியோகிக்கப்படும். ரைட். இதில் பயன்படுத்தப்பட்ட சடப்பொருட்கள் இயல்பு திரவத்தின் பாயிர ஆற்றல் இருக்கிறதால அது இடத்திலிருந்து குறைந்த இடத்துல போகுது. ரைட். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு வடிவங்கள் உள்ள கண்ணாடி பொருட்களை செய்வதற்காக கண்ணாடி மணலை உருக்கி அச்சுக்களில் இடுதல். இதுக்கு என்னென்னா திரவத்தின் பாயும் இயல்பு அச்சின் வடிவத்தை எடுக்கும் ஆற்றல். ஸோ கண்ணாடியை நாங்கள் உருக்கினோமா திரவ நிலையில் வரும். அதை நாங்கள் எந்த ஷேப்பில் வரும் அந்த ஷேப்பில் நாங்கள் போட்டோமா இருந்தால் அந்த ஷேப் அது திண்மமாக கொள்ள அந்த ஷேப்பை நாங்கள் விட்டுக்கொள்ள முடியுமா. வாயு உருளைக்குள்ளே சிறிய கன அளவில் அதிக அளவு வாயுவை சேமித்து வைத்தல். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் வாயு எளிதாக நெருக்கப்படக்கூடியதாக இருக்கிறதால சிறியான கன அளவுகள் அதிக அளவான வாயுவை சேமிக்கக்கூடியதாக காணப்படும்.